கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவலாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் ஒரு நாளிலே ஆண்டவரோடு கூட அந்த மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆண்டவரோடு கூட அங்கே மத்திய ஆகாயத்தில் காணப்படுவோம் என்று கூட நாம் விசுவாசிக்கிறோம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேதத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நம்பிக்கை, நாம் ஒரு நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆண்டவரோடு கூட அந்த மத்திய ஆகாயத்திலே அல்லேலூயா காணப்படுவோம் என்று அல்லேலூயா நாம் விசுவாசிக்கிறோம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு அல்லேலூயா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆனாலும் கூட இந்த நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருந்தாலும் கூட பல நேரங்களில் நாம் அதை மறந்து போகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே உலக கவலைகளும், உலகத்தின் பாரங்களும், உலகத்திலே நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகளும், தேவைகளும் இதை மறக்கடிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு என்று சொல்லி முன்னாடி வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் அதை குறித்து நாம் பாரப்படாதபடிக்கு அந்த நாள் வரப்போகிறது. சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். ஏனென்றால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவருடைய வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்த வேளையில் நாம் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவளாய் காணப்பட வேண்டும். நான் நித்தியமாக ஆண்டவரோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர். இந்த உலக வாழ்க்கை அது தற்காலிகமானது. அந்த நாளுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அந்த நாளில் ஆண்டவர் கூட இருந்து அபரிவிதமாய் நடத்துவார் என்று நாம் அறிந்து அல்லேலூயா அதை குறித்து அதிகமாய் பாரப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகணும், அதிகமான எதிர்பார்ப்புகள் காணப்படும், வேத வசனம் அதிகமாய் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக நாம் காணப்படும் போது உண்மையாகவே அந்த நாளில் நாம் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.